அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நிகழ இருக்கு. இது சில பேர்த்துக்கு ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பயத்தை நம் மனதுக்குள்ளே விதைத்து விடுவாங்க. ஆனால் உள்ளபடியே சொன்னால் இது ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். என்னங்கிறத இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. பொதுவாக அது இயற்கையான நிகழ்வு. சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் எல்லாமே இயற்கையில் நிகழக்கூடிய அதிசயங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நிறைய அதிசயங்கள் ஒளிந்து கிடக்கின்றன. அதில் நம்மளால் பார்த்து அதை உணர முடிகிறது அப்படின்னா இந்த ரெண்டு வானியல் கூற்றுகளை நம்ம சொல்லலாம். சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம். இது நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை தாண்டி ஆன்மீக ரீதியில், அதுலேயும் குறிப்பாக ஜோதிட ரீதியில் பார்த்தோம் அப்படின்னம்னா, இது குறிப்பாக சிம்ம ராசியில் நிகழ இருக்கிறது அப்படிங்கிறது, அதாவது சூரியனுக்கு உகந்த ராசியில் இந்த சந்திர கிரகணம் உண்டாகிறது அப்படின்ட்டு ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்படும். நேரம் என்ன அப்படின்னா, மாலை ஒரு 3:20-25 ஆரம்பித்து 6:45 வரையிலும் இந்த சந்திர கிரகணம் நீண்டு இருக்கும் அப்படின்ட்டு கணிக்கப்படுகிறது. நம்ம இந்தியாவை பொறுத்தளவு பார்க்க முடியுமானா பார்க்கலாம். என்னென்னா 6:20க்கு மேலே சந்திர உதயம் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு 20 அல்லது 25 நிமிடங்களுக்கு மட்டுமே நம்மால் அதை காண முடியும் இந்தியாவிலிருந்து அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். அப்போ அந்த நேரத்தில் காணலாமானா வெறுங்கண்ணில் பெரும்பாலும் பார்ப்பதை தவிர்த்துக்கலாம். சூரிய கிரகணம் ரொம்ப பாதிப்பு உண்டாக்குமாங்க, வெறுங்கண்ணில் பார்க்கக்கூடாதுமாங்க. சந்திரகிரகணம் இயற்கையாகவே தெரியும், இருந்தாலும் தவிர்த்து கொள்வது நல்லது. ஏதேனும் கதிர்வீச்சு அப்படிங்கிறதுனால கண்கள் பாதிக்கப்படலாம். அப்படிங்கிறனால அதை வெறுங்கண்ணில் பார்க்கறத தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்படும். சரி, இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ராசிக்கு பாதிப்பு வரும், அந்த ராசிக்கு பாதிப்பு வரும் அப்படி இப்படின்னா எல்லாத்துக்குமே இயற்கையாக நடக்கக்கூடிய போராட்டத்தில் பாதிப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதற்காக யாரும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆலயங்கள் காலையிலேருந்தே அடைக்கப்பட்டிருக்கும். அது என்னென்னா, அந்த கதிர்வீச்சின் காரணமாக ஏதேனும் பிரச்சனைகள் வந்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆலயங்களை காலை முதலே சில இடத்துல அடைச்சி வச்சுருப்பாங்க. ஒரு 7 மணிக்கு மேலே சுத்தப்படுத்திட்டு பரிகார பூஜை செய்துவிட்டு ஆலயங்கள் திறக்கப்படும். அது ஒரு பக்கம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம சாமி ரூம் பூஜையெல்லாம் மூடி வைக்கணுமா அப்படின்னா, நம்ம வீட்டில் விக்கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வெள்ளை துணி போர்த்தி மேலே நம்ம தர்பை புல் போட்டு வைக்கலாம். அது இயல்பாக பண்ணக்கூடியது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் இல்லாத இடமில்லை அப்படிங்கிறத உணர்ந்தவர்களுக்கு இது ஒரு பொருட்டு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சாப்பாடு அந்த நேரத்தில் சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜீரணத்தில் ஏதாச்சும் பிரச்சனை உண்டாக்கி விடலாம் அப்படிங்கிறனால அதை குறிப்பிடப்படும். ரொம்ப முக்கியமான விஷயம், இது அதிர்ஷ்டம் தரக்கூடியது அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஆன்மீக ரீதியாகவே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த கிரகண நேரத்தில் 2 விஷயம் முக்கியமாக செய்யலாம். ஒன்று, தியானம் இதுவரையிலும் சித்திக்கவே இல்லை, எனக்கு தியானம் பழகிறேன், எனக்கு ஒரு தெளிவே உண்டாகலை அப்படிங்கிறவங்க இந்த கிரகண காலத்தில் தியானம் செய்கிறது, இறைவனை நோக்கி தியானம் செய்யும் போது கண்டிப்பாக அதற்கான பலன் கைமேல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ போராட்டம் இருந்திருக்கும், மனசு அமைதிப்படுத்தணும் அது இதுன்ட்டு, அது எதுவுமே இதுவரை நடந்ததில்லை. அப்படிங்கும்போது இன்றைய நாளில் அந்த குறிப்பாக அந்த நேரத்தில் 3:20 6:45 வரலும் தியானம் முயற்சி பண்ணுறோம், ஒரு விளக்கேற்றி வச்சு அமைதியாக தியானம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பலனளிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் அதிர்ஷ்டம் தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம்னா, சில பேருக்கு கடனே தீர்ந்திருக்காது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடன் இருந்துக்கிட்டே இருக்குது, என்னால் கட்டவே முடியல அப்படிங்கிறவங்க வாங்கின கடனில் ஒரு சின்ன பகுதியை இந்த நாளில் கிரகண நேரத்தில் ஒரு அசல் தொகையை வாங்கி விட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கடன் படிப்படியாக இல்லை, ரொம்ப சீக்கிரம் அடைஞ்சிடும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் இந்த 2 விஷயம், கடன் இருந்தால் நம்மளால் சரியான நிம்மதியோடு வாழ்க்கையை வாழ முடியாது ஒன்று, அதுக்கான பிரச்சனைக்கு தீர்வு இந்த கிரகண நேரத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இன்னொன்று, தியானம் செய்வதற்கு ரொம்ப உகந்தது, தியானம் சித்திக்கும் அப்படிங்கிறனால மன அமைதி உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு அற்புதமான நாளை நம்ம ரொம்ப ஆபத்தான நாள் அப்படின்னு தவற விட வேண்டாம். தெய்வ வழிபாடு செய்யுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதையே உண்டாக்கும். சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.